ஹலோ, ஹாய் காய்ஸ். இப்போ நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி பெஞ்சிட்டு இருக்குது. முன்னே இருக்க ஆள் கூட தெரிய மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஒரு பனி பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு அளவுக்கு தான் தெரியுது எல்லாமே. நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஒரு மரம் ஒன்றுமே தெரியல, லைட்டாக தான் தெரியுது எல்லாமே. நீங்களே பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன், அப்போ தான் கொஞ்சம் தெரியும் நம்மளுக்கு. இப்போது அந்த இடத்துல மரம்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நேச்சராக இருக்குது. நான் இப்போது இது எப்போ எடுக்கிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7:30. பாருங்கள், ஃபுல்லாக ஒன்றுமே தெரியல எனக்கு. உங்களுக்கு அது தெரியுதா இல்லைன்னு தெரியல. அதை பாருங்கள், சூரியன் பாருங்கள், நிலா மாதிரியே தெரியுது ரவுண்டா. அதை பாருங்கள், ஜூம் பண்ணிட்டோமா பாருங்கள். எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது, அது சூரியனா இல்லை நிலாவான்னுட்டு. சன்னார் மூணா தெரியல. அது நான் உங்களுக்கு இன்னும் பைக்கில் போகும்போது கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நீங்களே நேச்சராக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு அப்படியே பைக்கில் போகும்போது அப்படியே சுற்றி காமிக்கிறேன். எவ்வளோ பனி பெஞ்சிட்டு இருக்குது, முன்னே இருக்கிற ஆள் தெரியுதா தெரியலான்னு உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். வாங்க, அப்படியே போவோம். ஒரு சின்ன பைக் ரைட். அதை பாருங்க கைஸ், அவ்வளோவா தெரியவே இல்லை. எவ்வளோ நேச்சராக இருக்குது பாருங்கள், பிளேஸு வெறியாக இருக்குது. செம குளிராக இருக்குது கைஸ். அங்கே ஒரு ஆள் நின்றுருக்காங்க, 3 பேர் நின்றுருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. முன்னாடி எதுவுமே தெரியல, ஏற விட்டுருக்காங்க. இந்த பாருங்கள், ஒன்றுமே தெரியல, ரொம்ப இதுவாக இருக்குது. ரோடை உடைச்சி விட்டு தண்ணியை வெளியே எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், ஏதாச்சும் தெரியுதான்னு தெரியல, பனி முன்னாடி. இங்கே பாருங்கள், ரோடு கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் தெரியுதே, அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இடமே ஃபுல்லாக நேச்சராக இருக்குது. நம்மளும் ஒரு 10லே தாங்க ஐஸ் போயிட்டு இருக்கோம். சரி வாங்க, எங்கள் அத்தை சூப் வைக்கிறோன்னாங்க, அதை போய் லைட்டாக குடிச்சு பார்த்துட்டு அந்த குளிருக்கு இதமாக குடிப்போம். வாங்க, அதை குடிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலே எங்கள் அத்தை. ஹாய் காய்ஸ், இதோ பாருங்கள், ஒரு வழியாக எங்கள் அத்தைக்கிட்டேருந்து முருங்கைக்கீரை சூப் வாங்கியாச்சு. முருங்கைக்கீரை சூப் வந்து அவ்வளோ நல்லது. நீங்களும் மார்னிங் டெய்லி ரொட்டீனாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாங்க, இது நம்ம உங்களுக்கு குடித்து பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுவோம். இன்னும் கூட அந்த பனி போகலைங்க, அப்படியே தான் இருக்குது பாருங்கள். சரி வாங்க, சூப் ஆறிடுது. நம்ம இது சீரு குடித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லிடுறேன். சேஸ் காய்ஸ். ஆஹா, செம்மங்க. காலையில் இந்த பனியில் நின்றுட்டு ஜெர்கின் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சூடான சுவையான சூப் குடிச்சிட்டு நான் உங்களுக்கு அப்படியே லாக்ஸ் எடுத்து காமிச்சிட்டு அப்படி இருக்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தாங்க. ஆனால் செம்ம கிளைமேட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி சரியான சூப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆஹா, மட்டன் சூப்பே தோற்று போயிடுவதுக்கிட்ட அந்தளவுக்கு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சேம் மட்டன் சூப்பும் இதுவும்
சேமாக இருக்குது பாருங்கள். அப்படியே மட்டன் சூப் டேஸ்ட்டே தான் வருது இது சொல்லப்போனால். சூப்பராக இருக்குது. செம்ம கைஸ். ஓ அட்டகாசம். சரி ஓகே கைஸ், எப்படி சொல்கிறது, சரி ஓகே நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது என்னால் சொல்லவே முடியல, இதுக்கு மேலே என்ன பேசுறதுனே தெரியல. சூப் பிடிச்சோடனே மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு எனக்கு. நீங்களும் அதை வச்சு வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு ரொம்ப நல்லது இது சொல்லப்போனால். குடிச்சு பாருங்கள். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பை கைஸ், பை 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 பாய். லாஸ்ட்டாக ஒன்று ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சாரி. பை பை பாய்.